அதாவது தமிழ்நாடு எலெக்ஷன் பயங்கர சூடு பிடிக்குதா. நேற்று ஒரு வீடியோ போட்டோமா, எப்படி இந்த திமுக வந்து ஒரு மஸ்கிட்டோ நெட்டுன்ற மாதிரி உடனே எல்லாம் தாவேக்காவுக்கு குதிக்கிறாங்க. பாருங்கள், தாவேக்காவில் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க கேளுங்க. சிம்பிள் லாஜிக் தாங்க, ரொம்பலாம் யோசிக்காதீங்க. தாவேக்காவோட கொள்கை யாசம் 5 பேர் இருக்காங்களா, இல்லை 2 பேர் எடுங்க, ஈவேராவும் அம்பேத்கரும். இதெல்லாம் இவங்க 2 பேர் ஒரே தராசில் வைக்க முடியுமா? ஈவேரா என்ன பேசினார்? சுதந்திர தினம் ஒரு துக்க தினம் அப்படின்னாரு. இங்கிலாந்து சென்றாலும் எங்களை நீங்கள் அங்கேருந்து ஆள வேண்டும் அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் கூட விடுங்க. அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்ணார். அதுவும் கூட நிறைய பேர் இருந்தாங்களா, அதை எரிக்கணும்னு சொன்னாருங்க ஈவேரா. எப்படியும் ஒரு தேசியவாதியும் தேசத்துக்கு எதிராக பேசுகிறவங்க ஒரே தராசில் வச்சு தான் எங்கள் கொள்கை ஆசான்னு சொல்லுவீங்க. எங்கெங்கே இருக்குங்க? எந்த இடத்துல எந்த புள்ளியில் இவங்க 2 பேரோட கொள்கை மேர்ஜ் ஆகுதுன்னு சொல்லுங்கள். அம்பேத்கர் தனி தமிழ்நாடு கூட, தனி கர்நாடகா கூடன்னு பேசினார? என்னைக்காவது பேசியிருக்கார? அவர் பல விஷயம் பேசியிருக்காரு. வேறு எனக்கு ஹிந்துவா சாக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வேறு ஏதாவது மதத்துக்கு மதம் மாறி போனாரா? புத்திசத்துக்கு தான் போனார். புத்திசம் எங்கேருந்து வந்ததுன்னு உலகத்துக்கே தெரியும். என்ன ஆனால் அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் ஒரு தேச அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்தவரோட அதை எரிக்கணும்னு சொன்னவரோட எப்படிங்க ஒரே கோர்ட்டில் வச்சு பார்க்குறீங்க நீங்கள்? இது இவ்வளோ தாங்க உங்கள் கொள்கை, ஒன்றுமே கிடையாது. இதை கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அம்பேத்கர் ஃபோட்டோவும் படத்தையும் வச்சு குழப்பம் நடத்துகிறாங்களே பல கட்சிகள். அம்பேத்கர் ஆர்டிகல் 370 இருக்கவே கூடாதுன்னாரு. அவரை ஏமாற்றி தான் அந்த பில்லையே பாஸ் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதே 370க்கு முட்டு குத்துனே இருக்கீங்க. அது எப்படி எடுக்கலாம், அது இதுன்னு. அதனால் தயவு செஞ்சு யோசித்து ஓட்டு போடுங்க, யாருக்கு போடணும் அப்படின்னு சொல்லி. தனி தமிழ்நாடு கேட்குறவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க. தேசியவாதியாக இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா அம்பேத்கர் அதை தான் சொல்லியிருக்காரு, இந்த நேஷன் வந்து துண்டாடணும்னு ஒரு நாளும் அமெரிக்கா நினச்சதில்லை. கரெக்டாக? உடனே இவங்க இந்த அண்டாவை தூக்கிட்டு வந்துடுவாங்க. என்ன சொல்ல, சிறுபான்மையினருக்கு எதிரான. நேற்று தாங்க ஒரு வீடியோ போட்டேன், ஆனந்த் ரங்கநாதன் பேசின அவரோட வீடியோ. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு அடிச்சிருக்காரு எந்த அளவுக்கு மோடி இஸ்லாமியருக்கு பண்ணியிருக்காருன்னு. அதனால் யார் யாருக்கு எதிரி, யார் யாருக்கு நண்பன், இந்த மோடி உள்ளே வந்துடுவார், இந்த உருட்டெல்லாம் உருட்டிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒழுங்காக யோசித்து உங்கள் சாமியை திட்டாத ஆளுங்களுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் ஓட்டு போடுவேன். ஜெய் ஹிந்த்.